ஜாதகம் நல்லா இருக்குது, கிரகங்கள் நல்லா இருக்குது, அதனால் போகிறோம், குழந்தை வர்றோம். சிலருக்கு அந்த பாக்கியம் கொடுக்குமானா கொடுக்காது. சிலருக்கு தத்து புத்திர யோகம்னு சொல்லுவோம், அதற்குண்டான பாக்கியம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். சிலர் பார்த்துருப்பீங்க, ஒரு 40 வயசு 42 வயசுக்கு மேலே குழந்தை பிறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உறவுகள்லேயோ இல்லை வேற ஒரு இடங்கள்லையோ குழந்தைய தத்து வாங்கியிருப்பாங்க. தத்து வாங்கும்போது அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குமானா கிடைக்கும். அதையும் ஜாதகத்தில் பார்க்க முடியுமானா கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கலாம். குழந்தை பிறப்பிற்கு பெண் ஜாதகம் மட்டும் கிடையாது, ஆண் ஜாதகமும் பார்க்க வேண்டும். ஆண் ஜாதகத்தில் சரியில்லைங்கும்போது இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது எந்த மாதத்தில் எடுப்பது, அவங்களுடைய லக்னம் பார்த்து அதற்கு நான் சொன்ன உதாரணம் அந்த சூரியன் அப்படிங்கிறதுனால லக்ன நட்சத்திர புள்ளி சூரியன் அவர் மாத கிரகம் பயிற்சி ஆகக்கூடிய காலம். இந்த மாதங்களில் எடுத்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு புரியும்படியாக அப்படிங்கிறது சொல்லித்து. ஏன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதற்காக செலவு பண்ணிவிட்டு அது நடக்கலை பலிக்கலை அப்படின்னு சொன்னவங்க தான் அதிகம். பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, ஒரு கரு கலைஞ்சிருச்சு, ஒரு நார்மலாக ஒரு குழந்தைக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அதுக்கப்புறம் அடுத்த கரு உருவாகிறதுக்குண்டான முயற்சியை பண்ணுங்க அப்படின்னு தான் பெரியவங்க சொல்லுவாங்க. அது எவ்வளோ அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு பெரியவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். இன்றைக்குமே மருத்துவர்கள்ட்ட போனீங்கன்னா ஒரு நல்ல மருத்துவராக இருந்தாங்கன்னா அவங்க சொல்லக்கூடியது ஒரு 6 மாதம் கழிந்து அதுக்காக ட்ரை பண்ணுங்கள், உடனே ட்ரை பண்ண வேண்டாம், அந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டது பலவீனமாக இருக்கும், அதை பலப்படுத்தி கொண்டு அடுத்த ட்ரீட்மெண்ட் செய்வதுங்கிறது சிறப்பு அப்படின்னு தான் அங்கே சொல்லுவாங்க. ஸோ அதையும் கவனித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன்.